உறுப்பு விரைப்படையும் போது சுரீர்னு ஒரு வலி இருக்கும், எறும்பு கடிச்சது மாதிரி வலி இருக்கும். விரைப்புத்தன்மை முழுமையாக விரைப்படையாது. இது வெளிநாடுகளில், மேற்குலக நாடுகளில் ரொம்ப அதிகமாக ஆரம்பத்தில் இருந்தது. இந்தியாவுக்கெல்லாம் இது இல்லை, இதில் இந்தியாவில் இது அதிகம் இல்லைன்னு ஒரு காலத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு சர்க்கரை நோய் வந்த பிறகு இந்தியாவில் ஏராளமான பேருக்கு இந்த வளைந்த ஆணுறுப்பு இருக்கு. இது பேரே நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. பைரோனி டிசீஸ். இது என்ன பைரோனி? இது பைரோனி என்பது பிரெஞ்சு மருத்துவருடைய பெயர். 1750களில் இந்த வளைந்த ஆணுறுப்பு பற்றி ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்கட்டுரை எழுதி சமர்ப்பித்தவர் இந்த பைரோனி. அவருக்கு முன்னாலே இதை பற்றி பல பேர் சொல்லியிருந்தாலும் கூட இதை தெளிவாக மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்கட்டுரையாக இதை பிரபலப்படுத்தியவர் டி லா பைரோனி அப்படின்ற ஒரு பிரெஞ்சு மருத்துவர். அவர் பேரில் பைரோனி டிசீஸ் அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். இந்த பைரோனி டிசீஸை நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும். அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது எதனால வருது? சர்க்கரை வியாதி ஒரு முக்கியமான காரணம். இப்போ நிறைய இந்த மாதிரி பைரோனி நோயாளிகளை பார்க்குறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்கரை நோய் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. இந்தியா சர்க்கரை நோயாளிகளுடைய தலைநகராக இருக்குது. உலகத்திலே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் கொண்டவர்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க. அதனால ஆண்மை குறைவு இந்தியாவில் அதிகமாக இருக்குது.